சின்ன வயசுலலாம் கேள்விப்பட்டிருப்போம் சார். இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுலாம் ஒரு கம்பு சுத்துற மாதிரி வேலை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது நம்ம எண்ணத்துக்கே எட்டாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. நீங்க மாணவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு அனுப்புறீங்க? 75% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் யூகே போவாங்க. மற்ற ரெஸ்ட் ஆஃப் தி இது அதில் யூகே 75%, யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 300+ யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருக்கோம் வேர்ல்டு வைடில். அதில் யூகே பர்டிகுலர்லி யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபிபி யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அதோட தமிழ்நாடு ரீஜனல் பார்ட்னர். உங்களுக்கு எந்த ஒரு கன்சல்டன்சி பணம் கேட்குறாங்களோ அவங்க நம்ம தமிழில் இப்போ எந்த ஒரு சக்ஸஸ் பாயிண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் பாயிண்ட் வரீங்க, இங்கே எந்த ஒரு காசும் வாங்க மாட்டோம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் தான் பெஸ்ட்டு, கனடா போய் படி. ஒரு சில பேர் சொல்கிறாங்க யூரோப் நாட்டில் போய் படி, ஐரோப்பாவில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் பேங்க்லேயே 7.5 லட்சம் வரலும் லோன் கொடுக்குறாங்க வித்தவுட் கொலட்ரல். ஏன்னா இன்னைக்கு ஃபாரின் படிக்க போகிறதா இருந்தால் 7.5 லட்சம் பத்தாது. லண்டன் சவுத் பேங்க் யூனிவர்சிட்டிலாம் அப் டு 4,000 pounds ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதில் ரேவன்ஸ் பண்ணலாம் 6,000 pound வரலும் ஸ்காலர்ஷிப், 6,000 pound வரலும் கொடுக்குறாங்க. சக்ஸஸ் பாயிண்ட் இஸ் ட்ரஸ்டட் பார்ட்னர் வித் பிரிட்டிஷ் கவுன்சில். அதனால் அந்த சர்டிஃபைட் பார்ட்னருங்கிறப்ப எங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் தைரியமாக வரலாம், நம்பி வரலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ். கல்வி என்பது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று கல்வி பயில்வது என்பது ஒரு சாமானிய மாணவர்களுக்கு பல நாட்களாகவே ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயமாவே இருந்தது. ஆனால் இந்த சாத்தியமற்ற ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்திய ஒரு மிக முக்கிய நிறுவனத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த குறிப்பிட்ட நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மட்டும் இல்லாமல் யூரோப் மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகளுக்கு ஏழை சாமானிய மாணவர்களை கல்வி பயில வச்சிருக்கு, ஸ்காலர்ஷிப் வாங்கி தந்திருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ் பாயிண்ட் ஓவர்சீஸ் எஜுகேஷன் அப்படின்ற கம்பெனி தான். ஸோ இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ மற்றும் நிறுவனராகிய திரு ராஜதுரை அவர்களை தான் நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கோம். வெளிநாடு சென்று மாணவர்கள் கல்வி பயில்றதுல என்ன சாதக பாதகங்கள் இருக்கு, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, அதே சமயத்தில் இதனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு கேள்விகளை கேட்க நம்ம இருக்கோம். அவரை நம்ம இப்போ வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். சார், உங்களுடைய கன்சல்டன்சி பல வருஷமா இயங்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும். இப்போ ஒரு சாதாரண மாணவர், என்ன போன்ற ஒரு சாதாரண மாணவர் இப்போ வெளியில போய் படிக்கணும்னா பேசிக்கா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை, ஒரு அடிப்படை தகுதிகள் என்ன தேவை சார்? மெயினாக இப்போ யூஜி போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2 பாஸ் பண்ண மட்டும் மெயின்லி பாஸ்போர்ட் வேணும் அவங்களுக்கு. +2 பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை டிப்ளமோ கூட பாஸ் பண்ணிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணியிருந்தா அந்த ஸ்டூடெண்ட் யூஜி படிக்க போகணும். ஓகே. இப்போ இதே பிஜி படிக்க போகணும் அப்படியா இருந்தால் எனி டிகிரி, ஏதாவது ஒரு இதில் டிகிரி வாங்கியிருந்தால் போதும். அது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். அதோட அடிஷ்னலி பாஸ்போர்ட் இருக்கு. சின்ன வயசுலலாம் கேள்விப்பட்டிருப்போம் சார். இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுலாம் ஒரு கம்பு சுத்துற மாதிரி வேலை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது நம்ம எண்ணத்துக்கே எட்டாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ ஒரு சில கன்சல்டன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கண்ட்ரி சார்ந்து இயங்குவாங்க. ஒரு சில கன்சல்டன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் மாணவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு அனுப்புறீங்க? நாங்கள் யூஎஸ்ஏ, கனடா, யூகே 75% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் யூகே போவாங்க. மற்ற ரெஸ்ட் ஆஃப் தி இது அதில் யூகே 75%, யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூரோப்பில் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி இட்டலி, ஜெர்மன், ஃப்ரான்ஸ், இந்த எல்லா கண்ட்ரிக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியுமே ஆல்ரவுண்ட் கன்சல்டன்சியா செயல்படுது. சார், ஒரு சில பல்கலைக்கழகத்துக்கோ காலேஜுக்கோ இங்கிலீஷ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் தேவையில்லை, ஆனால் ஒரு சில காலேஜஸ்க்கு தேவை. இப்போ ஐஎல்ஸா இருக்கட்டும், டோஃபலா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பேசிக் குவாலிட்டிஸா யூனிவர்சிட்டிஸ் கருதுறாங்க. அப்படின்ற போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் கொஞ்சம் தடுமாறுவாங்க, இல்லைன்னா சில பேர் அதில் எக்ஸலும் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கான கோச்சிங் ஏதாவது தரீங்களா? அந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்விதான். இது என்னன்னா ஐஎல்ஸ்ங்கிறது எல்லா நீங்க கேட்டிருந்தீங்க ஒரு சில நாட்டுக்கு, ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு தேவை, ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு தேவையில்லைன்னு. 100% அப்படி இல்லை. யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு தேவை, ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு தேவையில்லை. பட் அதர் தென் யூகே, யூஎஸ்ஏ, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இதுமாரி கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% ஐஎல்ஸ் தேவை. வித்தவுட் ஐஎல்ஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க. இதே யூகேல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலதுக்கு தேவையில்லை. அவங்க என்ன பேசிஸில் எடுக்கிறாங்கன்னா
மீடியம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அவங்க படிக்கிற இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சது தான், அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அட்மிஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஐஎல்ஸ், இப்போ இந்த அவங்க கேட்குற ஐஎல்ஸ் மேண்டேட்ரி உள்ள யூனிவர்சிட்டிக்கு அங்கே என்ன பண்ணுவாங்க, கம்பல்சரி வேணும். அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து எல்லா இன்ஸ்டியூட் எங்களோட பிரான்ச்சஸில் ஐஎல்ஸ் டோஃபல் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பர்டிகுலர்லி நாமக்கல்லில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் தனியாக ஒரு ஆஃபீஸ் ஐஎல்ஸ் டோஃபலுக்காகவே எங்களோட இந்த ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் அடையணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நாங்கள் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுடைய கட்டணத்துக்கு உட்பட்டது 100%. மித்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை, 100% அவங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூனிவர்சிட்டியில் இந்த ஐஎல்ஸ் இல்லாமல் எடுக்கிற யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்காக தனியாக அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட். அது ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி இருக்கும் இல்லை, அது விர்ச்சுவல். உங்களுக்கு வந்து விர்ச்சுவலில் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் இதில் எடுப்பாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டியூட், அதுக்கும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த எக்ஸாமை அவங்க கிராக் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் நாங்கள் எஸ்பெஷலி எல்லா பிரான்ச்சஸ்க்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சார், நீங்கள் எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் வந்து டைஅப்பில் இருக்கீங்க? எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து அதிக ஸ்டூடெண்ட்ஸ் அமைச்சிக்கிட்டு இருக்கீங்க? மேபி லைக் இன்ஸ்டிடியூஷன் நேம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். நாங்கள் 300+ யூனிவர்சிட்டியோட டைஅப் பண்ணியிருக்கோம் வேர்ல்டு வைடில். அதில் யூகே, பர்டிகுலர்லி யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபிபி யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அதோட தமிழ்நாடு ரீஜனல் பார்ட்னர். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க அப்ளிகேஷன்னா இது சக்ஸஸ் பாயிண்ட் மூலியம் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது இல்லாத வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி நாங்கள் யூகேல ரெப்ரசன்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரஸ்டட் பார்ட்னராக இருக்கோம். உங்களுக்கு ரூஹாம்ப்டன், ரேவன்ஸ்பர்ன் யூனிவர்சிட்டி, டி மான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் லண்டன், இதுமாரி நூற்றுக்கணக்கான யூனிவர்சிட்டியோட ட்ரஸ்டட் பார்ட்னராக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சில கன்சல்டன்சிஸ், நீங்கள் இந்த ஃபீல்டில் ரொம்ப நாள் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில கன்சல்டன்சிஸ் வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து சரியான ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கறதுல முனைப்பு காட்டாமல் அதிகமான கமிஷனுக்காக ஏதோ ஒரு காலேஜில் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்காமல் இருக்கிறது, அது இல்லாமல் அவங்களுக்கான சரியான ஃபியூச்சர் அமைச்சு தராமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயத்துல எப்படி நீங்கள் மாறுபடுறீங்க? 100%. ஏன்னா இப்போ வந்து சக்ஸஸ் பாயிண்ட்டை பொறுத்தவரையிலும் ஸ்காலர்ஷிப் 100% அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருந்தால் வாங்கி கொடுத்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு ரூஹாம்ப்டன், லண்டன் சவுத் பேங்க் யூனிவர்சிட்டிலாம் வந்து அப் டு 4000 பவுண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. அதில் ரேவன்ஸ்பர்னில் 6000 பவுண்ட் வரலும் ஸ்காலர்ஷிப், 6000 பவுண்ட் வரலும் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பர்டிகுலர் அவங்க எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அகடமிக் மார்க் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா 100% நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். இப்போ எங்கிட்ட போகிற ஸ்டூடெண்ட்ஸில் ரூஹாம்ப்டன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஃபார் 4000 பவுண்ட்ஸ். 90% வாங்கிடுவாங்க, 4000 பவுண்ட்ஸ் வாங்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா இப்போ 4000 இன்னைக்கு இந்திய இதுக்கு 4 லட்ச ரூபா வருது. 4 லட்ச ரூபா வருது. மோர் தென் 4 லட்ச ரூபாய்க்கு வர்றப்ப அவங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூனிவர்சிட்டி இல்லாமல் நாங்கள் சக்ஸஸ் பாயிண்ட்லேருந்து தனியாக ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அதாவது பல்கலைக்கழகம் கொடுக்கறது இல்லாமல் நீங்கள் உங்கள் கன்சல்டன்சி தரப்புலேருந்து ஒன்று தரீங்க ஒரு ஸ்காலர்ஷிப். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணுக்காக ஒரு ஃபுல் ஃபீஸ் கட்டுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 பவுண்ட்ஸ் நாங்கள் ஸ்காலர்ஷிப், எக்ஸ்ட்ரா ஸ்காலர்ஷிப் சக்ஸஸ் பாயிண்ட் மூலியமாக கொடுக்கும். இது எப்போலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எத்தனை மாணவர்களை போய் சேர்ந்துருக்கு? இப்போ நாங்கள் ஒரு பாஸ்ட் 3 மந்த்ஸாக தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதை இப்போ 3 மாதத்துல மட்டும் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பல்கலைக்கழகமா இல்லை பல பல்கலைக்கழகம் சார்ந்த மாணவர்கள்? நாங்கள் வந்து ஒரு 5-6 யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். பிபிபி யூனிவர்சிட்டி, ரேவன்ஸ்பர்ன், ரூஹாம்ப்டன் யூனிவர்சிட்டி, டி மான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் சந்தர்லேண்ட், இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் 500 பவுண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் பேமெண்ட் கட்டுறப்ப கொடுக்குறோம். அது கண்டிப்பாக ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஆகும். 100%. ஏன்னா அவங்க கடைசி நேரத்தில் வந்து அவங்க ஃபீஸ் கட்டிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு 500 பவுண்ட்ஸ் எதுக்கு ஆகும்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு யூஸ் பண்ண இருக்கும், இல்லை பேக்கெட் மணி கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வழி செலவு. சார், அதே வேலையில நம்ம முன்னாடி கேட்ட கேள்வி, நிறைய கன்சல்டன்சி வந்து நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து செய்திகள்லையும் ஊடகங்கள்லையும் பார்த்து தெரிஞ்சிருப்போம்.
குறிப்பாக சொல்லணும்னா வந்து ஏஜென்ட்டுங்க வந்து அதிகமாக பணம் வசூலித்து பிறகு வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யூனிவர்சிட்டி ஃபீஸை வந்து டைரெக்டாக வந்து யூனிவர்சிட்டியில் செலுத்தாமல் தான் வந்து வாங்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது என்னென்னா முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லாத காரணம் தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக இதை பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோ கொண்டு போய் பணம் வந்து கன்சல்டன்சியில் கட்டக்கூடாது. அவங்க அந்த பணத்தை வந்து யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக த்ரூ பேங்க் அக்கௌண்ட் மூலியம் தான் கட்டணும். அப்போ தான் இந்த தப்பு நடக்காமல் இருக்கும். அது இல்லாத அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு யூனிவர்சிட்டியும் என்ன பண்ணணும்னா, யூனிவர்சிட்டி மெயில் அனுப்புகிறப்ப அந்த யூனிவர்சிட்டி டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருதா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்ணணும். ஓகே, மெயில் கூட அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. ஆமாம், அவங்களே கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இந்த தப்பு நடக்கிற இதில் அந்த மாரி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மெயிலுக்கு வருதா இதெல்லாம் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதை அவேர்னஸ் அந்த கன்சல்டன்சியில் சொல்லணும். ஓகே, ஆனால் அப்படி சொல்லாத பட்சத்தில் தான் அந்த கன்சல்டன்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பணம் அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ சாதாரணமாக வந்து எனக்கு வந்து ஒரு எதுவுமே தெரியாத பின்புலத்துலேருந்து தான் நான் வரேன் சார். அப்படின்ற போது ஒரு யூனிவர்சிட்டியோட வெப்சைட், யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவோ ஏதோ ஒரு வெப்சைட், அதில் போய் பவுண்ட்ஸில் செலுத்தணுமோ டாலர்ஸில் செலுத்தணுமோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் தெரியாதனால தான் ஒரு கன்சல்டன்சியை நோக்கியே நான் வரேன். அப்படின்ற போது ஆப்வியஸாக நான் அந்த கன்சல்டன்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நான் இருப்பேன். அப்படின்ற போது எப்படி சார் இதில் வெளிப்படை தன்மையை நான் பார்க்க முடியும்? சார், ஃபஸ்ட்டு பணம் ஒரு கன்சல்டன்சி கேட்குறப்பே தெரிஞ்சுக்கலாம் தட்ஸ் நாட் அ ரைட் கன்சல்டன்சி. ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ எந்த ஒரு கன்சல்டன்சி பணம் கேட்குறாங்களோ அவங்க நம்ப தன்மை இல்லை. இப்போ எந்த ஒரு இப்போ சக்ஸஸ் பாயிண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சக்ஸஸ் பாயிண்ட் வரீங்க, இங்கே வந்து எந்த ஒரு காசும் வாங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்லேருந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, ஃப்ரீ கவுன்சிலிங். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ இருக்குது, இன்டர்வியூக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அதுக்கு நாங்கள் காசு வாங்க மாட்டோம், அது நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறோம் பாருங்கள், யூனிவர்சிட்டி இன்டர்வியூக்கு, அதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது விசா ப்ராசஸிங்கும் கைட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டெப் தான் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க. அந்த ஃபீஸை வந்து யூனிவர்சிட்டி அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து தானே கட்டுறாங்க. அதனால ஒரு டிரான்ஸ்பரன்சி 100%. அப்போ வந்து அவங்க பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போகுது. இன்கேஸ் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, படிக்க போகிறாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது, அவங்களால போக முடியாத சூழ்நிலை வந்துடும். அப்போ என்ன ஆகும், ஒரு மெயில் யூனிவர்சிட்டிக்கு இதுமாரி நான் வந்து கண்டினியூ பண்ணல, எனக்கு என் ஃபீஸ் ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த அக்கௌண்ட்லேருந்து போச்சோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். கண்டிப்பாக ரீஃபண்ட் அந்த அக்கௌண்ட் தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு கன்சல்டன்சி கொடுத்தீங்க என்ன ஆகும், அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். நீங்கள் அப்புறம் அவங்க பின்னாடி போய் நிற்கிற மாதிரி. இதனால உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு சேஃபர் சைடாக இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து அந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கும் இங்கே உள்ள மாணவர்களுக்கும் ஒரு ஒரு கன்சல்டன்சிங்கிறது என்ன, ஒரு மாணவனுக்கும் ஒரு யூனிவர்சிட்டிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு பிரிட்ஜாக செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் ஒரு பிரிட்ஜாக செயல்படாமல் நிறைய பேர் வந்து ரிசீவராக செயல்படுறாங்க. ஆமாம், ஒன்லி ரிசீவராக செயல்படுறப்ப தான் இந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் தான் பெஸ்ட்டு, கனடா போய் படி, அதாவது ஆல்டுகெதர் அமெரிக்கன்ஸ். ஒரு சில பேர் சொல்கிறாங்க யூரோப் நாட்டில் போய் படி, ஐரோப்பாவில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சார். ஏன்னா இதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன, இந்த நாட்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதை நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு நார்மலாக இங்கிலீஷ் பேசுவாங்க, சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ், ஸ்கூலில் இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்படிங்கிறப்ப ஈஸியாக இருக்கும், அவங்க அங்கே போய் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஒன்லி உங்களுக்கு இஷ்யூ எங்கே வருதுன்னா அவங்களோட ஃபீஸில் தான் வரும். ஃபீஸ் வந்து எல்லா கம்பேர்ட் டு எல்லா கண்ட்ரிக்கும் கம்பேர் பண்ணுறப்ப யூஎஸ்ஏ ரொம்ப அதிகம். ஆனால் யூரோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஃபீஸ் அஃபோர்டபுள் ஃபீஸ் தான், பட் லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். லாங்குவேஜ் வந்து அந்தந்த கண்ட்ரி லாங்குவேஜ் படித்தா தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து சர்வே பண்ண முடியும். எஸ், ஃப்ரான்ஸ்னு வச்சுங்க, பாரிஸ் போகிறாங்க, பாரிஸ் போனால் அவங்க ஃப்ரெஞ்சு பேசி ஆகணும். ஃப்ரெஞ்சு பேசலின்னு வச்சுங்க ரொம்ப டிஃபிகல்ட், அங்கே சர்வே பண்ண முடியாது. அங்கே இஷ்யூ அங்கே அந்த இதை
ப்ராப்ளமே அங்கே தான். ஓகே, ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா சார், இப்போ பொதுவா வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அதிகமா நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு பணக்கார ஸ்டூடெண்ட் தான் போய் படிக்கிறான், ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல உள்ள பேரண்ட்ஸ், ஒரு டாக்டரோட பையனோ இன்ஜினியரோட பையனோ தான் வெளிநாடு போய் படிக்க முடியுன்ற சூழல் வந்து ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு இந்தியால. அப்படின்ற பட்சத்துல ஒரு ஏழை மாணவன், ஒரு அரசு பள்ளியில படிச்சவன், ஒரு விவசாய குடும்பத்தை பின்புலமா கொண்டவன் கூட நம்ம வெளிநாடு போய் படிக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான சூழல் நீங்க அமைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம பிரான்ச்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இருக்கு. அது 3 வந்து மெட்ரோ சிட்டியில் இருக்கு. அதுவும் அப்பார்ட் அது 3 பிரான்ச்சஸ் விட்டுட்டிங்கன்னா அடுத்து இருக்கிறது நாமக்கல், தஞ்சாவூர். இது 2 பிரான்ச்சும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர், விவசாயம் பின்பலத்தை விட்டு இருக்கு. இதுல என்னன்னா இங்க இருக்க வர்றது அதிகம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போறதுன்னா இந்த ஏரியால இருந்து தான் போறாங்க. அதுல அது அக்ரிகல்ச்சர் பேஸில் இருக்கிறவங்க தான் வராங்க. அவங்களுக்கு நாங்க என்ன ஹெல்ப் பண்றோம்னா பேங்க் லோன் ப்ரொவைட் பண்றோம். நிறைய பேரோட அஃபோர்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா. நாங்க வந்து கவர்மெண்ட் பேங்கோட டைப் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய பேங்க்ஸ் இருக்கு. அவங்களோட டைப் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அதெல்லாம் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வாங்கி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ மினிமம் இப்போ விவசாய குடும்பத்துல இருந்து போய் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. சொத்து அப்படின்றது அவங்களுக்கு ஒரு எட்டாக்கனியா தான் இருக்கு. அப்படின்ற போது எந்த ஒரு விஷயத்த அவங்க அடமானமா வச்சு லோன் வாங்குவாங்க? ஏன்னா கொலாட்ரல், நான் கொலாட்ரல் 2 விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா, இது நல்ல கேள்வி. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல 7.5 லட்சம் வரல லோன் கொடுக்குறாங்க வித்தவுட் கொலாட்ரல். ஏன்னா இன்னைக்கு ஃபாரின் படிக்க போறதா இருந்தால் 7.5 லட்சம் பத்தாது. கண்டிப்பா பத்தாது. கண்டிப்பா 7.5 லட்சம் வரலும் இப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குன்னா அது போக 7.5 லட்சம் வாங்கிக்கலாம் வித்தவுட் கொலாட்ரல். அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். இன்கேஸ் அவங்க இன்னும் அதிகம் வேணும்னா நாங்கள் நேஷனலைஸ் பேங்க்லேயே லோன் வாங்கி தரோம் வித் கொலாட்ரல். இப்போ அவங்ககிட்ட கொலாட்ரல் இருக்கு, ஏதோ ஒரு லேண்ட் இருக்கோ எது இருந்தோ அதை வச்சு அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோன் வாங்கிக்கிறாங்க. இன்கேஸ் அவங்ககிட்ட கொலாட்ரல் இல்லைன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்கு, அதில் வந்து நான் கொலாட்ரல் இல்லாமல் அவங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி பேங்க் தராங்க. அப் டு 30 lakhs வரலாம் கொடுக்குறாங்க. அது நாங்கள் வாங்கி தரோம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபீஸுங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா பேங்க் நிறைய பேங்க் சப்போர்ட் பண்ணுது லோன்ஸ் கொடுக்கறதுக்கு. அதனால எந்த ஒரு விஷயம் இருக்காது. ஆனால் சார், மறுபடியும் இதே மாதிரி இந்த ஃபீல்டில் நீங்கள் ரொம்ப வருஷம் இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கன்சல்டன்சி வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து பயனுள்ள கைடன்ஸை கொடுத்துட்ருக்கு. ஆனால் இருந்தாலுமே வந்து இது மாதிரி ஒரு சில ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களை வந்து வெளிநாட்டில் ஏதோ ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு காலேஜ்லேயோ வந்து அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு தன்னுடைய தொடர்பை வந்து துண்டிச்சிடுறாங்க. அதுக்கு மேலே அவங்க பேரண்ட்ஸுக்கிட்டையும் கான்டாக்ட் எதுவும் வச்சுக்கிறது இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லை. தன்னுடைய அடுத்த பிஸ்னஸை பார்க்க போயிடுறாங்க, அடுத்த ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் பாதிக்குது அப்படின்ற மாதிரி மாற்று கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல வந்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து சக்ஸஸ் பாயிண்ட் மூலியம் போகிறவங்க வந்து ஒன்ஸ் அட்மிஷன் பண்ணுற இங்கே பண்ணி கொடுக்குற ப்ராசஸும் ஃபுல்லாக என்டையராக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸ் போய் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுலேருந்து அவங்க அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டே பேக்குன்னு இருக்கும். அது பண்ணுறதுக்கும் நாங்கள் உதவி பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கிறனே ஒரு கன்சல்டன்சியோட கட்டுப்பாட்டில் இருந்தார், அவங்களோட நேரடி பார்வையில் இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு அவங்க காலேஜுக்கு போனாங்களோ போகலையோ இன்கேஸ் அது வந்து யூனிவர்சிட்டி டைரக்டாக யார்கிட்ட சொல்லணும்னா கன்சல்டன்சிக்கு தான் சொல்லணும். அதனால் எங்ககிட்ட இருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நேரடியாக தொடர்பில் தான் இருப்பாங்க. அதனால் இது வந்து ஒரு சில இதில் பண்ணுறாங்க. பட் சக்ஸஸ் பாயிண்ட்டை பொறுத்தவரையும் அனைத்து ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் கட்டுப்பாட்டில் அவங்களுக்கு நேரடி ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. சார், இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகண்ட்டாக உங்கள் கன்சல்டன்சிக்கு வரேன். இப்போ பேசிக்காக நான் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கேன்ற கேள்விகள்லாம் நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில். அவங்க பேர் என்ன, நீங்கள் பிஏவா, யூஜி படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் போகிறீங்களா, இல்லை 12th முடிச்சுட்டு யூஜி வரீங்களா அப்படின்ற மாதிரிலாம். அதில் வந்து பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் வச்சுருப்பீங்க. பேரண்ட்ஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது. குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம
சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் எழுதும்போது கேட்பாங்க, பிசி கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரா, அதுக்கு தகுந்தாப்புல ரிசர்வேஷன். ஸோ இதெல்லாம் ஏன் சார் கன்சல்டன்சியில் கேட்குறாங்க? இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ எந்த கன்சல்டன்சி கேட்க மாட்டாங்க, அவங்களோட அந்த பிசிஓ இதெல்லாம் அது இல்லை சார், அது கேட்க மாட்டாங்க. பட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி அந்த பேரண்ட்ஸோட இன்கம் கண்டிப்பாக கேட்பாங்க. மோஸ்ட்லி எந்த இதுலேயும் ஒரு 75% யூனிவர்சிட்டி கேட்க மாட்டாங்க. அந்த 25% கேட்கறதும் ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்ட் தெரியணும். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்க கண்டிஷன் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இல்லீகலாக போகிறாங்க, அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதே சமயத்தில் இது வந்து பேரண்ட்ஸ்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால இவங்களை வந்து இவங்க கிட்ட இருந்து இன்னும் அதிகமா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே அதான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன், என்னது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் வெப்சைட் இருக்கு, அதில் போய் பார்க்கணும் எவ்வளோ ஃபீஸ். அதில் ஆஃபர் லெட்டர்னு ஒன்று யூனிவர்சிட்டி கொடுக்கும், இதுலேயே உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு வந்துடும். அடுத்தது அவங்க போய் ஒவ்வொரு வெப்சைட்டில் அவங்களோட யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஒரு ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன கோர்ஸ் மாடியூல்ஸ் இருக்குது, எது படிக்க முடியுமா, எல்லாம் அவங்களுக்கு ரிலேட்டடானு பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓப்பனாக தெரியும் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறதுன்னு. அதனால் இந்த இஷ்யூ வராது. யார் அந்த ரிசர்ச் சரியாக பண்ணாமல் போகிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ப்ராப்ளம். இந்த ஒரு அது இல்லாமல் அந்த விசா அப்ளிகேஷன்லையும் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்பாங்க. ஆமாம், அது வந்து விசா அப்ளிகேஷன் 100% கேட்பாங்க. ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே விசா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே சொன்னேன், இங்கேருந்து போயிட்டு இல்லீகலாக ஏறுறாங்க, ஃபீஸ் பாதி கட்டிடுவாங்க, அடுத்த டேர்ம் கட்டுறதுக்கு அவங்களால இருக்காது. அப்போ அதை வந்து அவங்க செக் பண்ணணும், செக் பண்ணி தான் விடணும். இல்லைன்னா அது யூனிவர்சிட்டியோட பிளாக் மார்க் ஆகும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண முடியாது, பார்ட் டைம் தான் ஒர்க் பண்ணணும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகுது, அங்கே போய் காலேஜுக்கு போகாமல் வேலைக்கு போயிடுறது. வேலைக்கு போகிறப்ப என்ன ஆகும், காலேஜுக்கு போக மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, காலேஜோட பிளாக் மார்க் வரும். ஓகே, அதனால அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே அவங்க பார்ப்பாங்க. ஃபினான்ஷியலி அவங்க வந்து ஸ்டேபிளாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, ஓகே, ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கு தான் கேட்பாங்களே, மற்றபடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பணம் அதிகம் இருக்குது கம்மி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது என்டையர் எல்லாத்துக்கும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஆஃபரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் தான் கட்ட முடியும். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய மற்ற மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் போவாங்க. ஆனால் தமிழ் மாணவர்கள் அதிகமாகவும் அவங்க தான் அதிகமாக போயிட்டு இருக்காங்க. அந்த பட்சத்தில் தமிழ் மாணவர்கள் அதிகமாக சூஸ் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்ன, அவங்க அதிகமாக எந்த துறைகள் நோக்கி போயிட்டு இருக்காங்க? மெயினாக பிஸ்னஸ் கோர்ஸ் அதிகம் போகிறாங்க, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் அதிகம் செகண்ட் பொசிஷனில் வரும். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுதான். ஓகே, இருந்தாலுமே வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் வந்து மாணவர்கள் அனுப்பி வச்சுட்ருக்கீங்க. அமெரிக்கா ஆகட்டும், கனடா ஆகட்டும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் எந்தெந்த துறைகள் வந்து இந்தந்த நாட்டுக்கு பிரசித்தி பெற்றது? இப்போது அமெரிக்கானா ஐடி நோக்கி தான் எல்லாம் போவாங்க. குறிப்பாக இந்தியாவில் இருக்க அதிகப்படியான ஐடி இன்ஜினியர்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. அப்படின்ற போது இந்த நாட்டுக்கு இந்த துறை நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் சொன்னது யூஎஸ் சொன்னீங்க ஐடின்னு. அதேமாரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இது செலக்டட் இதுக்கு ஜெர்மன் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னாவே ஜெர்மன் தான். உங்களுக்கு எல்லா கார் கம்பெனிலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி அங்கே செலக்ட் பண்ணுவாங்க. இதே இப்போ இட்டலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கிடெக்ட் அந்த இதுக்கு ஃபேமஸ். இப்போ பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூகே லண்டனில் ஃபேமஸ். இன்றைக்கி பிஸ்னஸ்னாவே லண்டன் தான், ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஹப் அது. அப்படிங்கிறப்ப இதுமாரி செலெக்ஷன் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதே சமயத்தில் சார் இந்த மாதிரி பல வருஷமாக வந்து மாணவர்களை கைட் பண்ணி நிறைய வெளிநாடுகளுக்கு தான் விருப்பப்பட்ட கல்வியை கற்கும் வாய்ப்பை நீங்கள் வாங்கி வந்திருக்கீங்க. இந்த வேலையில் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து எந்தெந்த இடங்கள்ல இருக்குது? ஏன்னா நீங்கள் எந்தெந்த இடங்கள்ல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க? நம்மளது சக்ஸஸ் பாயிண்ட்டை பொறுத்தவரை ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி தான் ஆஃபீஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ், ரீஜனல் ஆஃபீஸ் நாமக்கல் இருக்குது. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு சென்னை, மதுரை, தஞ்சாவூர், தமிழ்நாட்டில் இருக்கிற 5 ஆஃபீஸஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் இந்த தமிழ்நாடு ஆஃபீஸ், இந்தியா ஆஃபீஸ்னா ஃபாரினில் 2 இடத்துல இருக்குது. துபாயில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது இல்லாமல் லண்டன்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. மொத்தம் 7 ஆஃபீஸ் இருக்குது. இவ்வளோ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க.
அப்போ கண்டிப்பா உங்களுடைய ரெகக்னிஷன் வந்து குளோப் வைஸா இருக்கும். நீங்க இது வரைக்கும் என்ன மாதிரி, ஏன்னா இப்போ நான் ஒரு கன்சல்டன்ட் சொல்லி கூட நான் ஒரு மாணவரை வெளியில அனுப்பலாம், ஆனா எனக்கான அங்கீகரிக்கப்பட்ட சர்டிபிகேஷன் என்ன அப்படின்னு கண்டிப்பா வெளியில இருக்கவங்க கேட்பாங்க. கண்டிப்பா உங்களோட அங்கீகரிக்கப்பட்ட நாங்க வந்து இப்போ நாங்க வந்து யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஆர் தி பிரிட்டிஷ் கவுன்சிலோட ட்ரஸ்டட் பார்ட்னர். ஓகே. அதுக்கு என்னன்னா அதுக்குன்னு ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் இது பண்ணோம். அப்படிங்கிறப்ப சக்ஸஸ் பாயிண்ட் இஸ் த ட்ரஸ்டட் பார்ட்னர் வித் பிரிட்டிஷ் கவுன்சில். அதேமாதிரி கனடாவிலையும் இருக்குது, ஆஸ்திரேலியாவும் அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அதனால் அந்த சர்டிஃபைட் பார்ட்னருங்கிறப்ப எங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தைரியமாக வரலாம், நம்பி வரலாம். ஒரு கவர்மெண்ட் பாடியை நம்ம எப்படி நம்பி அணுகி போறோம், ஏன்னா அவங்களும் நாங்கள் ட்ரஸ்டட் பார்ட்னர் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் பாயிண்ட் மூலிமா வந்து நிறைய மாணவர்களை வந்து நீங்கள் வெளிநாட்டில் கல்வி பயில வாய்ப்பு அளிச்சிருக்கீங்க. ஸோ அடுத்து உங்களுடைய திட்டம் என்ன, அடுத்த உங்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக இப்போ எங்களை அடுத்த கட்டம் வந்து இப்போ திருச்சியில் ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ரிக்வஸ்ட் தான், ஏன்னா அங்கே அவ்வளோ தூரமாக வர்றதுக்கு அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போ குடியுரிமையில் என்னென்னா திருச்சியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுதான் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி இருக்கிற பிரான்ச்சஸில். அது இல்லாமல் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் பாயிண்டில் வந்து புதுசாக ஒரு சிஸ்டர் கன்சர்ன், ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கஷ்டப்படுறாங்க. அதுதான் பவுன்ஸ் மாற்றுறதுக்கோ டாலர் மாற்றுறதுக்கோ ஃபாரின் கரன்சி மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிடைக்க முடியுன்னு சொன்னனால ஆர்பிஐ லைசன்ஸ் வாங்கி சசக்ஸ் ஃபாரெக்ஸ்ன்னு தனியாக ஒரு சிஸ்டர் கன்சர்ன் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கி என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராக இருந்தாலும் பவுன்ஸோ டாலரோ அவங்க யூரோவோ வாங்குறதா இருந்தால் ஈஸியாக நம்ம சக்ஸஸ் பாயிண்ட்லேயே வாங்கிட்டு போயிடலாம். ஓகே. அதனால அப்படிங்கிறப்ப நிறையா அவங்களுக்கு ஈஸி, அதிக அலைச்சல் இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால அதிகமாக போய் இந்த கன்வர்ஷன் ஏஜென்ட்ஸ்கிட்ட போய் அணுக அவசியம் இல்லை. கண்டிப்பாக. சார், உங்களுடைய சக்ஸஸ் பாயிண்ட் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி சார்பாக நிறைய பேர் வெளிநாட்டில் போய் பயின்றிருக்காங்க. ஆனால் அதே வேளையில் இப்போ இந்த செப்டம்பர் டேர்மில் எத்தனை மாணவர்கள் சார் வெளியில் போகிறாங்க, என்னென்ன நாடுகளுக்கு போகிறாங்க? நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ செப்டம்பர் இன்டெக்கில் எங்ககிட்ட போனது 250+ ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க, இதுவரையும் போயிருக்காங்க. இன்னும் எங்களோட இது ப்ராரம் அஸ் பர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ப்ராரம் 250 ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. டோட்டலி 500 ஸ்டூடெண்ட்ஸ் செப்டம்பருக்கு எங்களோட டார்கெட் இருக்குது. அது இல்லாத இன்னைக்கு இதெல்லாம் நான் சொல்கிறதோட இங்கே இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸே வந்திருக்காங்க. அது இல்லாத என்னோட பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹாலிடேவுக்காக வந்திருக்காருங்க. ஹாலிடே அங்கே லண்டனில் படிக்க போனார், பிபிபி யூனிவர்சிட்டிக்கு இங்கே வந்திருக்காரு. இன்னும் அவர்கிட்டையும் நீங்கள் ஒரு சில கேள்வி கேட்டிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னதோட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், பழைய அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் சரி இப்போ போகிற ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இந்த வீடியோ மூலமா வந்து கண்டிப்பா வெளிநாடு போய் கல்வி பயிலும் அப்படின்ற நிறைய பேருடைய சந்தேகங்கள், ஒரு குழப்பங்கள்லாம் வந்து தீர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சி மென்மேலும் இருக்க மாலை மலர் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. என் பேர் தனஸ்ரீ. நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சாலப்பாளையம் கிராமத்துல இருந்து பேசுறேன். நான் ஸ்கூல் வந்து ரெட்டிப்பட்டி பாரதி ஸ்கூல்ல முடிச்சேன். நான் காலேஜ் வந்து கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஈரோட்ல வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சேன். இப்போ பிஜிக்காக யூகேல பிபிபி யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கேன். சக்ஸஸ் பாயிண்ட் மூலியமா யூகேக்கு செலக்ட் ஆகி விசா அப்ளை பண்ணி போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ரிலேட்டிவ்ஸ் யார் கேட்டாலும் சக்ஸஸ் பாயிண்ட் ஓவர்சீஸ் எஜுகேஷன் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நான் ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக. என் பேர் கவின். நான் நாமக்கல்ல கருங்கல்பாளையம்ன்ற ஊரில் இருக்கேன். நான் வந்து ஸ்கூலிங்லாம் நாராயணா இங்கிலீஷ் மீடியம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆந்திராவில் பண்ணியிருந்தேன். என்னோட காலேஜ் வந்து பெருந்துறை கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக் ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இப்போது ஹையர் ஸ்டடீஸ்க்காக சக்ஸஸ் பாயிண்ட் ஓவர்சீஸ்லேருந்து பிபிபின்ற யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்.